யாரு நீ எங்க வந்த என்று இளைய பெருமான் கேட்கிறார். லக்ஷ்மணா, நான் எல்லாத்துக்கும் தூக்கத்தை கொடுக்கவள் மூத்தவள் நித்ராதேவி. அப்ப இங்கேயா வந்த? உனக்கு தூக்கத்தை கொடுக்க வந்தேன். எல்லாத்துக்கும் தூக்கம் கொடுப்பது சரி, எனக்கு நீ தூக்கம் கொடுக்கலாமா? எதுக்கு உனக்கு கொடுக்க கூடாது? நான் சாப்பிட்டு இருக்கிறேன்னா? சாப்பிடலையா? நான் சாப்பிடவில்லை. 14 வருஷமும் பாலவரத்தில் பாபத்தை தொலைத்து அயோத்தி நகரத்தில் சென்று என்னைக்கு நான் வாயில ஆகாரம் என்று எடுத்து வைக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு தூக்கத்தை கொடுக்க வேண்டும். அது வரைக்கும் என்கிட்ட வரக்கூடாது என்று சத்தியம் வாங்குகிறார். அன்று போனால் நித்ராதேவி. அது மறுநாள் காலை பொழுது உதயமாகிறது. அந்த சுவாமி ராமச்சந்திர பகவான் தம்பி அழைக்கின்றார். தம்பி எப்படா நம்ம வனத்தில் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? வனத்தில் வந்து 3 நாளாச்சு. பாதை கூட ஆனகம் சென்றல்லவோ, ஆனகம் சென்றல்லவோ அறிவாரித்து வருவாயே. ஒரு தேக்கையிலே துண்ணை கட்டி கனிபறித்தது எடுத்து வைத்து அன்னைக்கும் மன்னன் தேவியாகிய சீதாதேவிக்குமாக கொண்டு வருகிறார் இளைய பெருமான். அந்த கனிகளை வாங்கினார் சுவாமி. அவன் தனக்கு போக சாப்பாடு அவன் எவ்வளவு சாப்பிட்டானோ இளைய பெருமான் சாப்பிட்டுட்டு வயதுக்கு சாப்பிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. தனக்கு போக தானே தானும் என்று கனியை 2 பாகம் வைத்தார். 2 பாகம் வைத்து சீதாதேவிக்கு ஒரு பாகத்தை கொடுக்கிறார். சுவாமி ஒரு பாகத்தை அருந்தினார். சீதாதேவி அம்மல் எல்லா கனியும் சாப்பிட்டாங்க. அது சுவாமி ஒவ்வொரு கனியாக ருசித்து பார்த்து சுவைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். எல்லா கனியும் சாப்பிட்டு முடிச்சார். கடைசியாக ஒரு கனி இருந்தது. அதுதான் மருதங்கனி. மதுரங்கனி இருந்த ஒரு திட்டிப்பா பார்க்கிறார் பெருமாள். இந்த கனி மதுரை மரம் ஒரு பொது இடங்களில் நிற்கக்கூடிய மரம். இந்த கனி இவ்வளவு திட்டிப்பாகி உள்ள கனியாக இருந்ததானால் கனிக்காக மானிடர்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு இறந்து விடுவாங்க என்று கனியை பூரகத்தில் இருக்கக்கூடாது என்று இடது கையில தேக்கையை பிடித்தார். வலது கையால் 5 விரலால சாறு புளிந்து மதுரங்கனியை சாப்பிட்டு விட்டு இந்த கனி இன்னும் முதல் சக்கையா வேணும் என்று சாபத்தை கொடுக்கிறார். அவன் கனியை சாப்பிட மறுநாள் காலை பொழுது உதயமாகிறது. தம்பி அழைத்தார். தம்பி லக்ஷ்மணா, நேற்றைய தினத்தில் கனிகளை கொண்டு வந்தாய். ரொம்ப அருமையான கனியா இருந்தது. ரொம்ப தித்திப்பாகி கனியாக இருந்தது. அதுபோல இன்றைக்கும் நீ சென்று அவங்க அடிபறித்து வர வேண்டும் என்கிறார். காட்டு மன்று சம்மதித்து இளைய பெருமாள் நேற்றைக்கு வட திசையில போகணும். இன்றைக்கு தென் திசைக்கு போக வேண்டும் என்று தென் திசையில வந்து கனிகளை பறித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு ஆலவரிசத்தை கண்டார். அதனுடைய இலைகளை பார்க்க பச்சை பச்சை என்று பசுமையா இருக்கிறது. நேற்று தேக்கையில தொண்டை கட்டி கனிகளை கொண்டு வந்தோம். அது கொஞ்சம் சொரசொரப்பா இருந்தது. இந்த ஆலம் மரத்தில் உள்ள இலைகள் பளபளப்பா இருக்கிறது. இந்த ஆலம் மரத்தில் உள்ள கிளைகளை ஏறு இலைகளை
தொன்றையை கட்டி கனி கொண்டு போக வேண்டும் என்று ஆலமரத்தில் யாரே 6 இலைகளை கொய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆலமரத்தில் யார் இருக்கிறார்? இலங்கையிலே ராவணேஸ்வரன் இருக்கிறானே, அந்த ராவணன் தங்கை சூர்பனகை அவளுடைய கணவன் விக்ரமசிங்கன் ராவணனால் கொல்லப்பட்டான், அழிக்கப்பட்டான். இதற்காக வேண்டி மகனை குலவாள அரக்கனிடத்தில், மகனே உன் மாமனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்கிறாள். மாமனை எப்படியாவது கொன்று வேணும். அவன் பார்த்தான் குலவாள அரக்கன், அம்மா எங்க மாமனை தலையெடுத்து வெற்றிக் கொள்வேன், ஆனால் இப்போது முடியாது. இப்போது என்னால முடியாது. நான் 12 வருடம் தவம் இருந்து நான் வரம் வாங்கி வருகிறேன் என்று காட்டுக்குள் வந்து மந்திரவாள் வரம் வாங்க வேண்டும் என்று தவம் இருக்கிறான். குலவாள அரக்கன் அவனுக்கு செண்பகாச்சுடன் 2 பேரும் உண்டு. அவனை தவம் இருக்கக்கூடிய வேளையில் காற்றடித்து மணல் குவித்து, காற்றடித்து மணல் குவித்து அரையாம்புக்கு வாழ்ந்திடுமா யாசமுழ கெருடத்தில் திரும்புகள் கூடுகட்டும் மூப்போட முடிந்தவள் முதுகு செவியில் கொடிமலர் துண்டமர கட்ட என்று சாங்கூரசு முறையடுவா பல்லெல்லாம் பாசுபட்டு பாசுபட்ட அங்கே பாசுபட்ட செண்பகாச்சூரன் மந்திரவாளி வரம் வாங்க வேண்டும் என்று காட்டுக்குழு சென்றவன் நோக்கி தவம் இருக்கிறான். அந்த தவத்தில் அவனை சுத்தி கரையான் முத்து வளர்ந்து வருகிறது. பட்சி பறவைகள் எல்லாம் அவன் தலையில் அமர்ந்து எச்சமிட்டு அதில் ஒரு ஆழ விதை தங்கி அவனை சுத்தி புதிந்து வளர்கின்றிருக்கிறது. ஆலமரம் மரத்துக்குள்ள தான் செண்பகாச்சூரன் குலவாளருக்கு தவம் இருக்கிறான். இப்போ அன்னைக்கு அந்த மரத்துல லக்ஷ்மணன் மேல ஏறி நின்று இலைகளை கொய்து கொண்டு இருக்கிறாங்க. அவனுக்கு அன்றைக்கு 12 வருஷம் தவம் முடிந்தது. ஆண்டவனாகிய இறைவன் ஒரு அசுவத்தை வரவழைத்து மந்திரவாளி கொடுத்து விடுகிறார். அந்த மந்திரவாளி அங்கே கொண்டு வருகிறார். அசுவம் ஆல மரத்தில் இருக்கும் லக்ஷ்மணன் அப்ப கொண்டு வரக்கூடிய வேளையில் அவன் எட்டி கையை நீட்டினார். லக்ஷ்மணன் கையில வருகிறது. மந்திரவாளி வாங்கினார். அப்ப கீழே இறங்கி பார்க்க அந்த மந்திரவாளி எப்படி இருக்கிறது? வெள்ளியால் உரக்கூடு, தங்கத்தால் பிடி. அதை உரக்கூட விட்டு வெளியில் எடுத்து பார்க்கிறார். அழுக்கா துருப்பிடித்திருந்தது. அந்த மரத்தின் வேரில் வைத்து தீட்டினார். அப்போ கூர்மை கொடுத்தது, அதில் ஒரு சின்ன எழுத்தும் எழுதியிருக்கிறது. தீட்டின மரத்தை கூர்மை பார்க்கவும் சிவபெருமான் கையெழுத்து. இந்த மரத்தை வெட்ட சொல்லி இருக்கிறது. மரத்தில் உள்ள இலைகளை ஆசைப்பட்டு தானே நம்மளே வந்தோம். இந்த மரத்தில் கனிகள் பழுத்ததானால் ஒரு கோடி பட்சி பறவைகள் எல்லாம் வந்து இது ஒன்றுகளை எண்களை என்று கிச்சுபிச்சு என்று நகின பாஷை பேசி ஏகப்பட்ட பறவைகள் இந்த மரத்தை நம்பி வாழுது. விளையாடி கொண்டு இருக்கோம். ஆல மரத்தை வெட்டக்கூடாது. ஏதாவது மிருகங்களை கிடைத்தால் தலை அறுத்ததலாம் என்று ஓடி ஆடி பார்க்கிறார். ஒரு மிருகம் தெரியவில்லை, தென்படவில்லை. அண்ணனுக்கு கனி கொடுக்கணும், ஞானமாகிறது, ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று ஆலமரத்தை வெட்டுகிறார். அவங்க ஆலமரம் 2 துண்டாக இருக்கிறது. அரக்கன் உடல் 2 துண்டாக இருக்கிறது. ஆலமரம் 2 துண்டு, அரக்கன் உடல் 2 துண்டு. ரத்தம் பொங்கி ஓடுதல்லோ, ரத்தம் பொங்கி ஓடுதல்லோ. ராமன் நம்பி பரதாவிட்டார். லட்சுமண பெருமாள் மனத்துக்குள்ள தேவர்களும் முனிவர்களும் யாரோ தவம் இருந்திருக்காங்களா, நாம வெட்டி கொண்டுட்டோமே, நம்ம எங்கும் அப்பாவினா தடைகொலை செய்து போட்டு இதிலே நம்ம தற்கொலை செய்ய வேண்டும் என்று மந்திரவாளர் நிறுத்தி பாய சென்றார். லட்சுமணன் அந்த இடத்தில் ஒரு சத்த துளி கேட்கிறது. சத்து பொரு தம்பி சத்து
கார்த்திக இளைய பெருமானே அந்தரத்தில் சற்று முறை என்று சத்தத்தொலி கேட்கிறது. சத்தத்தொலி கேட்கிறது. இது நன்மையா கெடுதல தெரியவில்லை. ஆமா. இது நடந்தாலும் மறவாயில்ல. நன்னனுக்கு கறி கொடுக்க வேண்டும் என்று ஆலை இலையில் தொன்மை வைத்து கறி பறித்தது எடுத்து வைத்து அண்ணனுக்கு முன்னால் உணர்ந்து கனியை வைத்துக் கொண்டு அவன் மௌனமா நிற்கிறார். இளைய பெருமான் முகவாட்டமா நிற்கிறார். தம்பி முகத்தை பார்க்கிறார். சுவாமி ராமச்சந்திர பகவான் தம்பி முகத்தை பார்க்கிறார். தம்பி முகத்தை பார்க்க கவலை தெரிகிறது. முகவாட்டமா தெரியுது. இந்த கனியை பார்க்கிறார். கனியிலே ரத்த வாடை அடிக்கிறது. ரத்த வாடை தெரிகிறது. அவன் நம்பி அழைத்து கேட்கிறார். சுவாமி என்ன தம்பி லக்ஷ்மணா என்ன உனக்கு வாடங்கான கமலை மாடாறு கமலை வாடங்காதே கமலை மாற்றமாக இருப்பார் என்று மாற்றமாக இருப்பார் பாட்டமாக நிற்கிறாயே. ஏன் இல்லை கவலை? என்ன கவலை தம்பி என்று பெருமான் கேட்கிறார். இளைய பெருமான் சொல்கிறார். நடந்ததவரம் சொல்கிறார். என்ன நான் ஆலையில் இருக்கிறேன். ஆமா தனி பறித்து கொண்டு கொண்டு போக வேண்டும் என்று ஆலைகளில் பொய்து கொண்டிருந்தேன். சரி. அந்த ஆலமரத்தில் இருக்கும் போது ஒரு அசோம் மந்திரவாளி கொண்டு வந்தது. மந்திரவாளி வாங்கினேன். அதை தீட்டினேன். சரி. கூர்மை கொடுத்தது. தீட்டின மரத்தை கூர்மை பார்க்கவும் என்று சிவபெருமான் கையெழுத்து இருந்தது. மரத்தை வெட்டினேன். ஆலமரமும் 2 துண்டாக இருக்கிறது. அதில் எவன் ஒரு மானிடனும் 2 துண்டாக மடிந்து கிடக்கிறான். வெட்டுண்டு மடிந்து விட்டான். இதுதான் கவலை என்றார் இளைய பெருமான். தம்பி ஆலமரத்துக்குள்ள இருந்தவள் வெட்டி விட்டோம் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? அது கவலை வேண்டாம். அவன் மாண்டு மடிந்தவள் ஒரு அரக்கனை மாண்டு மடிந்திருக்கிறான். இன்னைக்குதான் நமக்கு எட்ட பட்சிதான் கொண்டு அது மட்டுமல்ல. சரி. அரைக்கிற கொண்டதினால் வெற்றி நமக்கு. அது மட்டும் இல்ல தம்பி. ஆலமரத்துக்குள் இருக்க வரை நான் தெரிந்து கொள்ளவில்லை. தெரியாமல் வெட்டி கொண்டு விட்டாய். அதனால தம்பி லட்சணா அறியாமல் செய்த தெரியாமல் செய்த சிவனாரி பதற வேண்டாம். அன்று வேண்டாம் பதற வேண்டாம். அழகு ஈஸ்வரன் பொறுப்பார். அவரை சேர்ந்து கவலைப்படாத என்கிறாரு. அப்படி அண்ணன் தம்பியாக ராமன் லக்ஷ்மணன் சீதா தேவியாக பங்கச்சலி அங்கே இருக்கக்கூடிய வேளையில் லங்கை மாநகரத்தில் ராவணன் தங்கி சுர்பலகை மகன் தவம் இருக்க போன நாளை எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார். என்றோடு நம்ம மகனுக்கு 12 வருஷம் தவம் முடித்து விட்டார். 12 வருட காலம் தவநிலை முடிகிறது. இத்தனை நாட்களாக மகன் பட்டினி பசியுமாக இருந்து தவத்தை செய்த மகனுக்கு சாதங்கள் எல்லாம் கொண்டு போக வேண்டும் என்று
அவன் ஏராளமான சாதங்கள் படித்து அதற்கு தகுந்த கூட்டு வகைகள் எல்லாம் சமைத்து அவன் வண்டியில பாரம் நாட்டி வீட்டை விட்டு வெளியே வருகிறாள். வரக்கூடிய வேளையில் உச்சிக்கவளை 8 சொல்கிறது. அதை விட்டு வரும்போது நாகம் கொடுக்க வருகிறது. பொல்லாத சகனமெல்லாம் அவளுக்கு முன்னாலும் போகிறது. நம்மளை மகனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று அவன் நாட்டுக்குள்ள தேடி வருகிறாள். செண்பகசூரா செண்பகசூரா என்று காட்டுக்குள் மகனை தேடி ஓடி வருகிறாள். அவன் தூரத்தில் இருந்து வரும் பொழுது மகன் தவம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி பார்க்க அங்கே காக்கை வட்டம் ஓடுறாரோ காக்கை வட்டம் ஓடுறாரோ அழுது வட்டம் ஓடுறாரோ நாயகன் சத்தம் ஓடுறாரோ நிறைய மூளை ஓடுறாரோ பார்த்தாலே சோர்வானாக பார்த்தாலே சோர்வானாக பரதாவிட்டு மகன் வெட்டுண்டு சிறந்து கிடக்கிறான். மகனே மகனே என்று இருந்து அடைகிறான். அப்ப மகனே மாமன் தலை அறுக்க வேண்டும் என்று மந்திரவாள் வர வாங்க வேண்டும் என்று வந்தாய மகனே மந்திரவாள் வர வாங்காமல் மடிந்தாயோ மகனே என்று கண்ணீர் விட்டு அழுகிறான். இனி அழுது கொண்டு இருந்தாலும் அம்மா அழாதே என்று மகன் எழுந்து சொல்ல போகிறானா? அது ஒரு நாள் நடக்காது. ஒரு நாள் நடக்காது. கொண்டு வந்த சாதம் எல்லாம் வீணாகிடக்கூடாது என்று சாதத்தை சாப்பிட்டாள். அவன் சுற்றி வருகிறாள். நம்ம மகனை கொல்ல வேண்டிய வனத்துல தானே இருக்கணும், இதே வனத்துல இருக்க வேண்டும் என்று சுற்றி வரும்போது கோதாவரி நதிக்கரை ஓரம் அந்த லக்ஷ்மணன் விதித்த தடத்தை கண்டாள். கால் தடத்தை பார்த்தாள். இதுலதான் ஒருவன் போயிருக்கிறான். இதே வழியா ஒருவன் போயிருக்கிறான். இதை தடத்தை கண்டு போனால் நம்ம மகனை கொண்டவரை படியாக பிடித்திடலாம். மகனை கொண்ட சந்தானே மகனை கொண்ட சந்தானே கைப்பிடியா பிடித்திடலாம். படைக்கு படை வாங்கினாரா என்று சொல்லி சொற்பனாக பெரிய பிடித்தோ ஒரு காட்டுக்கூட ஓடி அவன் தேடி கோதாவரி நதிக்கரை ஓரம் வர்ணகஜாலையை கண்டாள். அந்த வர்ணகஜாலையின் முன்னால ராமன் பல்துறைக்கு கொண்டிருக்கிறார். அந்த நாம 21 இளங்கோநாமம் 10,000 பெருமானோட அழகை கண்டு ஒருவேளை நமக்காக வேண்டி நம்ம பாட்டன் பிரம்மதேவன் இப்படிப்பட்ட அழகுள்ள ஆடவனை படைத்திருப்பாரா? படைத்து விட்டாலும் என்னத்தை பாருங்க, கணவன் செத்த கவலையும் போய்விட்டது, கவலை போயிடுது, மகன் செத்த கவலையும் போய்விட்டது. இப்படிப்பட்ட ஆடவரோடு நம்ம வாழ்ந்துடலாமே, ஒரு நாளாவது வாழ வேண்டும். எல்லாம் அழகா தெரியுது, யாரோ தெரியலையா அவன் என்று சுவாமியோட அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறாள். சொற்பலகை என்னார் யார் என்று தெரியாதாயே பாண்டியாரோ தேசமாடும் அரசதானோ
தேவலோகத்தானா ஆமா மண்ணுலகத்தானா ஆ ஆனா வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஆடவனோடு ஆமா நம்ம வாழ வேண்டும் நம்ம ஒரு நாளே கண்டிப்பா வாழணும் என்று சொற்பலகை ஆ அவன் எண்ணமெல்லாம் மாறுகிறது. மாறுகிறது. நம்ம ஆசைப்படுகிறோம், ஆ நம்மளை பார்த்து அவரும் ஆசைப்படணுமே. நம்ம அவரும் நம்மளை பார்த்து ஆசைப்படணும்ல. இப்ப நம்மளை பார்த்தால் ஆ மன்னவனை இழந்து மகங்களையும் மஞ்சள் குங்குமம்லாம் இழந்து அமங்கலிகமான பெண்ணாக இருக்கிறோம். ஆ அவரை அழகா இருக்காரு. ஆமா அப்ப அவருக்கு தகுந்தார் போல அழகுக்கு அழகு சேர்க்கணும். அழகுக்கு அழகு சேர்க்கணும். ஆ எங்க போலும் பியூட்டி பார்லருக்கா அவ மாற்றால் சூர்பலகை என்ன ஒரு பெண்ணை போலாக ஆ சுரூபத்தை மாற்றுகின்றாள். மாத்துகிறார். 16 வயதுடைய அவள் போல வடிவம் கொண்டாள். பெண்ணாகும் 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 அவள் பெண்ணாகும் அவள் முகத்தின் திருவழகும் திருவழகும் முகத்தின் திருவழகும் திருவழகும் அழகில் சிறந்த பெண்ணாக 16 வயதுடைய ஒரு பாவையை போலாக வடிவத்தை எடுத்து ராமனுக்கு முன்னால வந்து நின்று அவன் கலகல கலகலன்னு சிரிக்கிறார். என்னைய பாரியாளா சேர்மையா என்று பணிந்தாள் சொற்பலகை சாமி திரும்பி பார்க்கிறார். ஒரு பெண்ணாக இருக்கிறாள். யாரோ தெரியலையா, காட்டுகிற வன தேவதையா, மோகினியா இருக்குமா, சொல்ல முடியாம இருக்குமா என்று அவன் சுவாமி பார்க்கிறார். இவன் திரும்ப திரும்ப அவன் கலகலகலவன்னு சிரிக்கிறான். அவன் மாத்தார் சுவாமி பெண்ணே யார் மணி எங்க வந்த யாரு நீ என்று சுவாமி கேட்கிறார். அவன் கேட்கும் பொழுது மீண்டும் ராமனை பார்த்து சிரிக்கிறாள். சுவாமி நானும் அதாவது குற்றாலம் கன்னியாகுமரி திருப்பரங்குன்றம் மாவனாச்சம் என்று புண்ணிய தலங்களெல்லாம் போனேன். புண்ணிய தலங்கள்லாம் போய் தீர்த்தமாடி வருகிறேன். அங்கெல்லாம் காணாத தெய்வமாக உங்களை நாங்க கண்டேன் சுவாமி. உங்களை தெய்வமா பார்த்துக்கிட்டேன் சுவாமி. தெய்வமா நினைச்சேங்கிறா. தெய்வமா நினைச்சு ஆசையோடு வந்துட்டேன். அம்மா என்ன தெய்வத்தை வணங்க போகக்கூடியவங்க சுத்த கொடு சுகத்தை கொடு பொண்ணை கொடு பொருளை கொடுன்னு ஆசையில தான் போவாங்க. ஏதாவது போய் கேட்கறனா தான் போவாங்க. அப்படிதான் நானும் ஆசையா வந்துட்டேன். என்ன ஆசைப்பட்ட அவன் என்னை பார்த்து ஆசையோடு வந்தேன் என்று சொல்லுகிறாயே. உனக்கு என்ன வேண்டும்? வேண்டும் என்ன வேணுங்கிறார் சுவாமி. ஆசை வில்லில் மேலே உண்டோ ஆசை வில்லில் மேலே உண்டோ மரபுரி மேல் ஆசை உண்டோ அருகிலேயே சொல்வாயாடு 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 ஹரிராமன் உலகிடுவார் உலகிடுவார் ஹரிராமன் உலகிடுவார் உலகிடுவார் அருகிலேயே சொல்வாயாடு கையில் இருக்கக்கூடிய வில்லு வேணுமா? அது வேண்டாம். இந்த மரபடி வேணுமா? அது வேண்டாம் சாமி. இந்த உத்திராட்சம் வேணுமா? வேண்டாம் வேண்டாம். அது வேண்டாம் இது வேண்டாம் என்று சொல்லுகிறாயே. உனக்கு மேலும் என்ன வேண்டும்? என்ன சுவாமி என்னைய நீங்க சொல்லட்டுமா? என்ன நீங்க மாலை மனோ மனைவியாக சேர்க்கணும் என்று
சிரிக்கிறார். இதை பார்த்தார் பெருமான். இவளுக்கு உண்மையான பெண்ணாக தெரியவில்லை. இவளை பார்த்தா பெண்ணு மாதிரியே தெரியல. ஒரு மாயா வந்திருக்கு, பேய் மாதிரி இருக்கு. உனக்கு என்ன 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 சிரிக்கிறேன்? ஒரு இடத்துல நிக்கலான்னு பாரு, நினைச்சுக்கிட்டே நிக்க மாட்டேங்கிறா. அப்ப சுவாமி என்ன அம்மா 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 நீ உன்னை கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறாயே, முதல்ல நீ யார், இந்த ஊர் எங்க இருந்து வந்த என்று பெருமாள் கேட்கிறார். இவ அப்பா அம்மா என்ன சொல்கிறார்? சுவாமி என் ஊர் பேரை சொல்லிவிட்டால் என்ன நீங்க விட்டுட்டு போக மாட்டீங்க. விட மாட்டீங்க. என் ஊரு பேரு குலம் கோத்திரம் எல்லாம் சொல்லுகிறேன். சொல்லுமா முத சொல்லு, யாரு எங்க இருந்து வந்த உன் ஊரு பேரெல்லாம் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்கிறார்? பிரிசுடல் மகன் புலி விண்ணவர் காழ்புறம் இருத்தோன் மதியடிந்தோளான் தங்கை மாவட்ட கஜம் துளைத்து மதியரன் எடுத்து பார் முதல் 3 உலக அறிவனுக்கு இளையாள் என்ப ஆகுமே காமவல்லி. விரி துகள் மகன் புதல்வி. விரிந்த செந்தாமரையில் இருக்கிறான் பிரம்மதேவன். பிரம்மருக்கு ஒரு மகள் புதல்சி பிரமன். புதல்சி மகன் விச்சலபாகி ரிஷி மகானா. புரத்திய மகன் மகள் விச்சலபாகி ரிஷிக்கு மகா. அது மட்டுமல்ல, எனக்கு அண்ணன் இருக்கிறான். யாரு? பதியரன் கிரி எடுத்து பார் முதல் 3 உலக அதிபனுக்கு இளையவன் பதியரன் கிரி. அந்த ஆதிவெளி கைலாசத்தை உயர்த்தால் வலிமையால் தத்துவத்தால் வேரோடு தூக்கி அசைத்தவர் எங்க அண்ணன் ராமணேஸ்வரன். ஆமா, மத்திவன் சொர்க்கம் பாதாளம் என்று 3 உலகத்துக்கு மதிபதி எங்க அண்ணன். அப்படிப்பட்ட ராவணனுக்கு நான் தங்கச்சி. இன்னொரு அண்ணன் இருக்கிறான். அவன் தான் இளைய அண்ணன் கும்பகர்ணன். நீங்க என்ன மட்டும் கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னு சொன்னா என் அண்ணன் எனக்கு உங்களெல்லாம் உள்ளங்கைக்கில வச்சு தாங்குவாங்க. ஆமா, உங்களை கையை கிளை விட மாட்டாங்க. இன்னொரு அண்ணன் இருக்கிறான் விபீஷணன். எங்க சின்ன அண்ணன். நீங்க என்ன கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னா எங்க அண்ணனாகிய சின்ன அண்ணன் விபீஷணன் உங்களை பக்கத்துல இருந்து வீசுவான். யாரு தாங்க வீசுவாமன்னு அசிங்கமா இருப்பான்னு நினைச்சியா? இல்ல சாமி, எங்க அண்ணனோ விபீஷணோ வெங்கமரம் வீசிடுவா. எங்கள் அண்ணன் விபூஷணோ வேர்த்தாலும் துடைத்திடுவா. மாப்பிள்ளை வல்லாரென்று வல்லாரென்று அவள் வல்லாரென்று அவள் மனம் மகிழ்ந்து பேசிடுவான் பேசிடுவான் மனம் மகிழ்ந்து பேசிடுவான் பேசிடுவான். மாப்பிள்ளை வந்தாரென்று 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 அவள் மனம் மகிழ்ந்து பேசிடுவான் பேசிடுவான் மனம் மகிழ்ந்து பேசிடுவான் பேசிடுவான். ஒரு நாளும் உங்களை எங்க பெரிய மாட்டான், பக்கத்துல இருந்தே பேசிக்கிட்டு இருப்பான். ஒன்னாவே இருப்பான். எல்லாம் உங்களை பாதுகாத்து கொள்வாங்க. என்ன கல்யாணம் முடிச்சு கொடுங்க சுவாமி, என்ன கல்யாணம் முடிச்சுக்கிடுங்கிறா. அப்பதான் சுவாமி கேட்கிறார், அம்மா நீ ராமணேஸ்வரன் தங்கச்சியா? ராமணேஸ்வரன் தங்கச்சி. கும்பகர்ணன் கூட பிறந்தவளா? அம்மா முன்னோர்கள் சொல்லிருக்கிறாங்க, பாத்திரம் அணிஞ்சு பெற்று கொடுக்க போடணும், ஒருத்தர் அணிஞ்சு பெண்ணு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உன் குலம் என்ன? உன் குலமோ ராமணேஸ்வரனு கூட பிரம்ம குலம், எங்க குலமோ சூரிய குலம். அம்மா பெண்ணே, உன் குலத்தில் இடத்தில் பார்த்து ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கோ. உன் குலம் பிரம்ம குலம் பிரம்ம குலம் பிரம்ம குலம் என் குலம் சூரிய குலம். அதுக்காக வார்த்தை சொன்னாலா, அதுக்காக வார்த்தை சொன்னாலா அப்புறம் அவள் அடுக்காதே வார்த்தை சொன்னாலே, அடுக்காத வார்த்தை சொன்னாலே அப்புறம் இனத்துல போய் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கோங்க. இவன் என்ன சொல்லுடா, என்ன சுவாமி சாதி சாதி என்று பேசுறீங்களே, இந்த உலகத்தில் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான்
சாதி பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்காங்களா? இல்ல இல்ல. வள்ளி என்று குறிப்பிட்ட மாலை மனம் முடித்து ஒன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனாக போயிருக்கிறார். அந்த முருகப்பெருமான சாதியில விட்டு தள்ளி வச்சிருக்காங்களா? இல்ல. முருகப்பெருமான எத்தனையோ பேர் கும்பிடுதாங்களே, எல்லாரும் போய் கும்பிடுதாங்க. கோடான கோடி பக்தர்கள் எல்லாம் போய் கும்பிடுகிறாங்க. என்னைய நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு கும்பிடுவாங்க. சேர்த்து வச்சு கும்பிடுவாங்க. கும்பிடுவாங்க, கல்யாணம் முடிச்சுக்கிட்டுங்க. அப்பவும் சுவாமி பார்த்தார், என்ன என்ன உங்க அண்ணனுக்கு தெரியாம நான் கல்யாணம் முடிக்கலாமா? உங்க அண்ணனுக்கு தெரியாம கல்யாணம் முடிக்க முடியாது. இதையா நீங்க கவலைப்படுறீங்க? உங்க மனம் என் மனம். உங்க மானம் என் மானம் தானே. மானம் நம்ம கப்பல் ஏற போகுது. உங்க மனம் என் மனம். கல்யாணம் நம்ம விருப்பப்பட்டா கல்யாணம் முடிச்சுக்கிடலாம். அம்மா என்ன உன்னை கல்யாணம் முடித்துக் கொள்ளலாம். இரண்டு போதிலும் நின்னோடு சொல்கிறேன். என்ன என்ன எனக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. கல்யாணம் முடிச்சாச்சா? இந்த வர்ணங்களை இருக்கலாம். என் மனைவி தீபத்தை போலாக செய்தா லட்சுமி. சரி, உன்னை கல்யாணம் முடிக்க முடியாது. அப்படி வேணாலும் என் தம்பி ஒருவன் இருக்கிறான். தம்பி இருக்காங்களா? ஆமா. தம்பி உங்களை மாதிரி அழகா இருப்பாங்களா? நானாலும் கொஞ்சம் மயிரில் அழகு. தம்பி அழகை கண்டுட்ட என்ன என்ன பத்திரமாட்டு பவனாட்டு இருப்பான். பத்திரமாட்டு பவனா? அப்ப அவரையாவது எனக்கு கெட்டி வைங்களேன். நீ இந்த கனி பறிக்க போயிருக்க வனத்துல நீ போலன்னா அங்க போய் சொல்லு, உன்னை உடனே முடிச்சிருவான். போன உடனே முடிப்பாருல? அப்ப உடனே முடிச்சிருவான். சரி, நான் போயிட்டு வரேன். அதை பார்த்தால் சுவாமி அந்த சூர் பலகை இங்க நிக்க விடக்கூடாது என்று அனுப்புகிறார். பாதாடு சூர்பலகை தன்னை நோக்கி மணிவண்ணன் தனக்கு இந்த மனையாள் செய்த போராடு போருடையில் இரண்டு வாழும் உறங்காக்கும் தம்பியருக்கு மலையாள் இல்லை. நீதான் சென்று யார் மூகும் அந்த கூர்வாய்ந்து நாக்கு மூக்குகள் பறி கொடுத்து கதறி மனோ பாடுவாய். வருகிறாள் சூழ்பலங்க. லட்பணன் பக்கத்துல வருகிறார். அவர் சொன்ன மாதிரி இவர் அழகாத்தான் இருக்காரு. லட்பணன் போய் ஆரியா சேருமன்யாங்கிறார். மன்னரோட உர உருகிட்டு திரும்பினாரு. யாரு நீ? எங்க வந்த? வெட்ட போறேன், துண்டு துண்டா வெட்டிடுவேன், தலையை வெட்டிடுவேன், உடலை வெட்டிடுவேன் என்கிறார். சுடும் நெருப்பாக நிற்கிறார். என்ன நிலை நிக்கிறான் மனுஷன்? ஆமா, என்ன நிலை நிக்காரு? அவரால் கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு பேசினாரு. இவர்கிட்ட கோபமா தான் இருக்கு. கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்கும். பக்கத்துல